சரமாரியான தாக்குதலின் மூலம் இஸ்ரேல் நாடு முழுவதும் டெல் அவீவ் குறிப்பாக பற்றி எறிவதாக செய்திகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. In the past 24 hours, we've taken out top military commanders, senior nuclear scientists, the Islamic regime's most significant enrichment facility. خطای بزرگی کرد، غلطی کرد. குறிப்பா ஹஜ் காசிம் ஏவுகணை முதலாக இஸ்ரேல் மீது ஈரான் வீசியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே சமயம் ஏற்கனவே நடந்த தாக்குதல்களில் இந்த ஹஜ் காசிம் ஏவுகணை ஒரு பெரும் தாக்கத்தை இஸ்ரேலில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானுடைய இந்த ஆபரேஷன் குறித்து குறிப்பாக ஈரானுடைய டெலிவிஷன் சற்று நேரத்தில் ஆபரேஷன் தொடரும் என அறிவிப்பை வெளியிட்டவுடன் தொடர்ந்து நேற்று தாக்குதலை முன்னிலைப்படுத்தியிருந்தது. இன்று காலை நாம் உங்களுக்கு வெளியிட்ட செய்தியில் அவற்றை முழுமையாக சொல்லாத பட்சத்திலும் அந்த தாக்குதல்கள் குறித்து தற்போது விரிவான செய்திகள், அதனுடைய தாக்கம், இஸ்ரேல் இந்த ஹஜ் காசிம் ஏவுகணை மிசைல் மூலம் என்ன மாதிரியான அழிவுகளை சந்தித்திருக்கிறது என்பதை தற்போது விரிவாக தர காத்திருக்கிறோம். இது ஒரு பயங்கரமான தாக்குதல். இந்த பரேஜ் மிசைல் மூலம், இந்த மிசைல் அட்டாக்கின் மூலமாக மற்றும் ட்ரோன்களின் மூலமாகவும் தமர், பாத்தியாம், ரெஹோவாத் போன்ற பல நிலைகளில் கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்தியதாகவும், இது நேற்று மாலையிலிருந்து நள்ளிரவுக்குள் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்ததாகவும் கூட ஒய்நெட் தெரிவிக்கின்றது. இவற்றில் மொத்தம் 50க்கு உட்பட்டு அல்லது 50க்கு மேற்பட்ட மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தாக்கம் இது எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் சில ஆதார செய்திகளை பார்ப்போம். இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய எக்ஸ் தளத்தில் சைரன் வந்தவுடன் எல்லோரும் ஓடி ஒளிந்து விடுங்கள் என்று அவர்கள் எக்ஸ் தளத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், ஏற்கனவே அழிவுகள் தொடர்ந்து வருவதால் பங்கருக்குள் அவர்களை உடனடியாக பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எக்ஸ் தளத்தில் இஸ்ரேலுடைய இராணுவம் எழுதியிருப்பதை, பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த பதிவு இஸ்ரேலுடைய மிக முக்கிய 12 நகரங்கள் மற்றும் சமூகங்களுக்கிடையே வேண்டுகோளாக இஸ்ரேலின் வேண்டுகோள் அமைந்திருந்தது. அதே போன்று ரமத் கான், டெல் அவீவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நகரம், அங்கே கடுமையான அழிவுகள் நேர்ந்ததாக AFP தெரிவிக்கின்றது. இங்கே வாகனங்கள் முதல் மற்றும் பல நிலைகளை கொடூரமான தாக்குதலை ஈரான் நடத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. இதற்கிடையிலே ஈரானுடைய அஃபீஷியல் அரப் நியூஸ் என்ன சொல்லியிருக்கின்ற சொன்னால், டெல் அவீவ் பட்டி எறிவதாக அவர்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் எமர்ஜென்சி அங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் 8 பேர் மட்டும் உயிரிழந்ததாக அல்லது காயம் அல்லது சில சிராய்ப்புகளோடு தப்பியிருப்பதாக மறுபடி பொய்யான ஒரு விவகாரத்தை அவர்கள் பசப்பியிருப்பதாகவும் அடுத்து வந்த செய்திகள் உறுதிப்படுத்துகிறது. அதாவது மேகன் டேவிட் ஆதம் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கின்ற போது, சேனல் 12க்கு அவர் அளித்த பேட்டியில் 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்ததாகவும் 35க்கு மேற்பட்டவர்களை காணவில்லை என்றும் அவருடைய பேட்டி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வெளியானது, சேனல் 12லும் வெளியானது. அப்படி என்றால் 200க்கும் மேற்பட்ட காயத்தில் பலர் கவலைக்கிடமாக இருக்கலாம், பலர் ஊனமுற்றிருக்கலாம். காணாத 35 பேர்களில் இன்னும் எத்தனை பேர் மரணித்தார்கள் என்ற தகவலும் தெரியவில்லை. ஈரான் முதலாக இந்த கைடட் மிசைலை ஃபர்ஸ்ட் டைமாக இதில்
இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் பயன்படுத்தியிருப்பதாக ஃபராஸ் நியூஸ் தன் கருத்தில் தெரிவிக்கின்றது. ஹஜ் காசிம் என்று இதற்கு ஏன் பெயர் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு ஈரானுடைய அணுவிஞ்ஞானியும் இராணுவ தலைமையில் வல்லமை கொண்ட கொமினியுடைய உற்ற நண்பரான காசிம் அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் திட்டமிட்டு காரில் செல்கிற போது படுகொலை செய்யப்பட்டார். அந்த பகைதான் தற்போது 2 தேசங்களுக்கும் இடையே வலுவாக இருக்கும் இந்நேரத்தில் அவருடைய பெயரைத்தான் ஹஜ் காசிம் என்று இந்த மிசைல்ஸ்க்கு அவர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக கடும் வல்லமை கொண்டதாகவும் பார்க்கப்படுகின்றது. ஹஜ் காசிம் ஏவுகணை 7 டன் மொத்த எடையை கொண்டது, 7000 கிலோ, 1400 கிலோமீட்டர் தொலைவில் பயணிக்கக்கூடிய டிசைசிவ் அட்டாக் என்று சொல்லக்கூடிய துல்லிய தாக்குதலை கொண்டிருக்கும். இதனுடைய வார்ஹெட் மட்டும் 500 கிலோ, 1/2 டன் மிக கொடூரமான வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும். இதனுடைய மார்ச் 12 ஸ்ட்ரைக் டார்கெட் அதை போன்று 6 என்றும் ஃபராஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுகின்றது. இது அமெரிக்காவினுடைய யூஎஸ் மேட் தாட் அண்ட் பேட்ரியாட்டை தழுவி அது தனித்து ஒரு தேச பக்திக்காக உயிரூட்டக்கூடிய ஒரு அளவிலே அவர்கள் இதை வடிவமைத்ததற்கு காரணம் காசிம் சுலைமானுடைய தியாகத்தின் நினைவு கூர்ந்ததாகவே அவர்கள் இந்த மிசைலை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த பரேஜ் மிசைலுடைய மிக முக்கியமான ஈரானுடைய ஆபரேஷனுள் தாக்குதல் பெரிய அளவிலான சேதாரத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கிற செய்திகளை நாம் இஸ்ரேலிலிருந்தே அவர்களுடைய டேவிட் ஆடம் ஸ்போக்ஸ்பர்சன் பேட்டியில் இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. திஸ் மிசைல் எவார்டட் யூஎஸ் மேட் தாட் அண்ட் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை என்று அசீஸ் நசருத்தீன் அவர்களுடைய பேட்டியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஸ்கை நியூஸ் அரபிக் ரிப்போர்ட் ஒன்று வெளியானது. இது டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுப்பு ஆற்றலை, அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு சிஸ்டமாக சொல்லப்படுகிற குறிப்பாக அயன்டோம் சிஸ்டம், டேவிட் சில்லிங் ஏரோ சிஸ்டம், தாட், இவைகளை இந்த காணொளி, அதாவது இந்த மிசைல் முழுமையாக அவர்களுடைய தடுப்பு வியூகத்தை முழுமையாக குறைத்துவிடும் என்பதாகவும் கூட ஸ்கை நியூஸ் அரபிக் ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறது. ஆகவே தான் இது மிக வேகமாக துல்லியமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் தகடுபொடியாக்கி இஸ்ரேலுக்குள் ஊடுருவி இத்தனை பேர் உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்ததாகவும் கூட செய்தி வெளியாகின்றது. இருந்தபோதிலும் இஸ்ரேல் வீரர்கள் இது ஒரு பெரிய சூழ்ச்சி, பெரிய திட்டம் என்றெல்லாம் நாங்கள் நம்பவில்லை என டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அஃபீஷியலுக்கு செய்தி வெளியானார்கள். அவர்கள் மேலும் சொல்கின்ற போது ஹஜ் காசிம் ஏப்ரல் மற்றும் அக்டோபர் 2024ஆம் ஆண்டு ஏற்கனவே அவர்கள் பயன்படுத்தியதாகவும் கூட அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே இந்த ஃபைட்டர்ஸ் பிளான் இன்னும் பல இடங்களில் நேற்று மதியம் இஸ்ரேல் ரிட்டாலியேஷன் தாக்குதலை நடத்தியதை நாம் இன்று காலை சொன்னோம். அதற்கு பதிலடியாகத்தான் மீண்டும் மாலை இரவு என்ற அடிப்படையிலே தொடர்ந்து பரேஜ் தாக்குதல்களை ஈரான் நடத்தியது. ஈரானுடைய இந்த தாக்குதல்கள் ரீஃபில்லிங் ஸ்டேஷன், இன்று காலை கூட நாம் அந்த செய்தியை பதிவு செய்திருந்தோம். அது மேனுஃபேக்சரிங், அந்த ரீஃபில்லிங் சிஸ்டத்தின் உள்ள மிக முக்கிய ஸ்தலங்களை குறிவைத்தும், அதே போன்று எனர்ஜி சப்ளை செய்யக்கூடிய மிக முக்கியமான தலங்களை வைத்தும் கூட மல்டி ஒரு தாக்குதலாக ட்ரோன் மற்றும் மிசைல்கள் மூலம் IRGC இந்த தாக்குதலை முன்னெடுத்தது. ஈரான் தாங்கள் இழந்ததற்கு எதிராக இன்று அதிக தாக்குதலை, அஃபென்சிவ் தாக்குதலை இன்னும் தொடர்ந்து நடத்தப் போவதாகவும் கூட அவர்கள் ஒரு கருத்தை வெளியாகியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய F-35 விமானம்
தாக்கப்பட்டதாக இன்று காலை நாம் வெளியிட்ட செய்தியில் சொன்னோம். அதனை ஈரானுடைய அஃபிஷியல் முழுமையாக மறுத்திருக்கிறது. காரணம், இது ஒரு ஃபேக் நியூஸ் என்றும் இந்த ஸ்டீல் ஃபைட் அமெரிக்காவினுடைய F-35 நாங்கள் ஒருபோதும் வீழ்த்தவில்லை என்றும் இது பொய்யான தளத்திலிருந்து ஒரு லையிங் ஸ்டேட்மெண்ட் என்று ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு சாப்பர் மூலமாக, அதாவது அப்பாச்சி என்று சொல்லக்கூடிய AH-64D இன்டர்செப்டார், M23E1 செயின் கன்ஸ், AIM-9 இது மாதிரி பல மிக முக்கிய அமெரிக்காவினுடைய தடுப்பு யூகங்களை பயன்படுத்தி UAV போன்ற தாக்குதல்களை இஸ்ரேல் மட்டுப்படுத்தியதாகவும் கூட இஸ்ரேல் தரப்பில் செய்திகள் வந்திருக்கிறது. மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் மிக அதிகமான இடங்கள் இன்றைக்கு டெல் அவீவ் பற்றி எறியக்கூடிய செய்தியை எல்லா தளங்களும் உறுதி செய்திருப்பதாகவும் கூட நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இந்த பயங்கர தாக்குதலில், ஈரானுடைய பரேஜ் மிசைல் தாக்குதலில் ட்ரோன் மிசைல்ஸ் பயன்படுத்ததில் தமர், பாத்தியாம், ரெஹோவத் போன்ற நகரங்கள் அல்லது அந்த பகுதிகள் தான் 35லிருந்து 50க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை தாக்கியிருக்கிறார்கள். ஜூன் 15ஆம் தேதி மாலைக்கு பின்பு, நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு மோசமான ஒரு கான்சிக்யூட்டிவ் டே என்றும் அறிவிப்பு வெளியாகி தொடர்ந்திருக்கிறது. பரஸ்பரம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். இரண்டு நாடுகளிலும் இந்த அழிவை பார்த்து உண்மையிலேயே இதற்கு முன் யூத மக்கள் பார்க்காத ஒரு அழிவை தற்போது சந்தித்து வருவது அவர்களுக்குள் உண்மையிலேயே பதற்றத்தை ஏற்படுத்தும். காசாவின் நிலையில் தினம் வாழ்க்கையில் மரணங்களும் அழிவும் வாழ்வின் ஒரு பகுதியாக மாறியிருக்கிற நேரத்தில் யூத மக்கள் இந்த அழிவை மிக கடுமையான பதபதைப்பும் மனநிலை பாதிப்பும் அடைந்திருப்பதாகவும் கூட தெரிய வருகிறது. ஆகவேதான் எக்ஸ் தளத்தில் 12 சிட்டிகளில் வேகமாக நீங்கள் சென்று ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்ற அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆதாரப்பூர்வ யூத நாட்டின் காணொலியிலிருந்து, அதாவது இஸ்ரேலில் இருந்து வெளியேறும் பேட்டிகளின் மூலம் 35 பேர் காணவில்லை என்றும் 200க்கு மேற்பட்டவர்கள் மிகப்பெரிய நடுத்தர, மத்தியதர அல்லது கிரிட்டிக்கலான தாக்குதலை 200 பேருக்கு மேல் இருக்கும் என்று அங்கிருந்து வரக்கூடிய ஆதம் ஸ்போக்ஸ் பெர்சன் அவர் தனது செய்தியில் இஸ்ரேலுடைய சேனல் 12 மற்றும் மேகன் டேவிட் ஆதம் தெரிவித்த கருத்தும் சேனல் 12 மற்றும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கருத்து தெரிவித்திருக்கிறது. ஈரானுடைய இந்த கைடட் மிசைல் யூஸ் இருந்த ஃபர்ஸ்ட் டைம், இது முதலாக இஸ்ரேலில் தாக்கியிருப்பதை ஈரான் சொன்னாலும் இவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று. ஆனாலும் பதட்டமும் உயிரழிவையும் காசாவில் செய்த அவர்கள் தற்போது சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ என்று போரியல் ஆய்வாளர்களின் கருத்தையும் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அடுத்தடுத்த செய்திகளின் மூலம் உங்களை நாம் சந்திக்கின்றோம்.